வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம். விஷ்ணு வந்திருக்காரு. உங்கள் கேள்விக்கு பதில். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், முதல் கேள்வி, கோல்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நீங்க விழும்னு சொன்னீங்க, டிசம்பர் வரைக்கும் விழும், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணத்துல இப்ப நீங்க சொன்னதில் நாங்க எப்பயுமே புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்கும் போது கோல்டோட பிரைஸ் ஏறி இறங்கும். அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி இறங்குனாங்கன்னா கோல்டு பிரைஸ் ஏறி இறங்கும். ஆனா இப்ப புதுசா யூஎஸ் ட்ரெஷரி 30 இயர்க்கான அந்த பாண்டை வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க. அதனால கோல்டு ரேட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்கிறேன், பைபேக் பண்ண போகிறேன்னு சொன்னான். ஒரே நாள் ஏறி பாண்டு வந்து குறைஞ்சிது. அதாவது ஈல்டு குறைஞ்சி எல்லாம் கரெக்டாச்சு. அடுத்த நாளே திரும்பி ஏறிடுச்சு. சார், இப்படி சொல்லாமல் எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 30 இயர் இதை வந்து பாண்டை வந்து பைபேக் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. பைபேக் பண்ணால் என்ன ஆகும்? வட்டி குறையும், பாண்டோட பிரைஸ் ஏறும். பாண்டோட பிரைஸ் ஏறும், ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. வேற ஒரு 100 அவன் வந்து செப்டம்பர் டு நவம்பர் 4 பில்லியன் வாங்க போகிறேன்னு சொன்னான். செப்டம்பர் டு நவம்பர் $4 பில்லியன் வாங்க போகிறேன்னு. அது ஒரு நாள் ரியாக்ஷனில் அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன ப்ராப்ளம்னா, மார்க்கெட் ஏன் கோல்டை புஷ் பண்ணால் அது காரணம் கிடையாது. கோல்டை மெயினாக புஷ் பண்ணதுன்னா ரெண்டு இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்ரி பாலிசின்னு இருக்குது. மானிட்ரி பாலிசி தான் எந்த ரேட்டில் கடன் கொடுப்பேன்னு டிசைட் பண்ணுறது, ரைட்டா? அதான் மானிட்ரி. எவ்வளோ கடன், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசைட் பண்ணுறது மானிட்ரி பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசி எவ்வளோ கடன் வாங்கிறதுன்னு. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் அமெரிக்காலேயும் சரி மற்ற ஊர்லேயும் ரெக்லஸாக கடன் வாங்கியிருக்காங்க. 2008 கிரைசிஸ் ஒன்று, கோவிட் ஒன்று, ரெண்டு ரெக்லஸ் பை பாரோயிங். அட் நோ டைம் பாரோயிங்கை குறைக்கல. இப்போவும் அவங்க பாரோயிங் குறைக்கல. ஸோ இது என்ன நினச்சிட்டாங்கன்னா, மானிட்ரி பாலிசி ஹஸ் பிகம் இன்எஃபெக்டிவ், ஃபிஸ்கல் பாலிசி இஸ் டாமினேட்டிங் மானிட்ரி பாலிசி அப்படின்னு நினச்சிட்டாங்க. தட் இஸ், ஃபிஸ்கல் பாலிசி வாண்ட்ஸ் டு டாமினேட் மானிட்ரி பாலிசி பை கீப்பிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லோ. வட்டி ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் பை மேனிப்புலேட்டிங் தி பாண்ட்ஸு, ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது ஸ்காட் பெசன்ட் ட்ரெஷரி செக்ரட்டரி அப்படின்னா ஒரு ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கணும். அவர் வந்து கெவின் மார்ஷ் ஏரியாவுக்கு போடுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் இஸ் பனிஷிங் தி டாலர். ஸோ கோல்டு இஸ் ரேலி. ஓகே, தட் இஸ் தி ட்ரெஷரி செக்ரட்டரி இஸ் இன்டர்ஃபியரிங் வித் தி பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறார். தட் இஸ், ட்ரெஷரி செக்ரட்டரி அவர் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் விளையாடுறாரு. அவர் ரோல் பாண்ட் மார்க்கெட் கிடையாது. அவர் ரோல் வந்து டேக்ஸ் பண்ணுறது, டேக்ஸ்க்குள்ளே பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, கம்மியாக கடன் வாங்கிறது. இவர் கடன் ஜாஸ்தி வாங்கினதுனால வட்டி ஏறிடுச்சு. வட்டி ஏறினா இவர் தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஏறும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஏறுறதுங்கிற பயத்தினால இவர் வந்து பாண்ட் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ண பார்த்தாரு. மார்க்கெட்டுக்கு வந்து அது பிடிக்கல. அதனால தான் கோல்டு ஏறிடுச்சு. ரொம்ப வைலண்ட்டாக ஏறிடுத்து. நேற்று வந்து 102 ரூபாய் ஏறி 4600 தாண்டிடுது. டாலருக்கு ஒரு அவுன்ஸுக்கு 30 கிராமுக்கு 4600. இன்றைக்கி 100 ரூபாய் ஏறி இருந்தது காலத்தால். அது ரியல் ப்ரைஸ் கிடையாது. மண்டே அன்றைக்கி இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓகே, அப்போ கோல்டு ப்ரைஸ் இன்னும் ஏறும். ஷார்ட் டேர்மில் அது மாதிரியே ஏறும். பட் அமெரிக்காவில் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. க்ரோத் வந்து 1.15% தான் இருக்குது, 1.5 தான் இருக்குது. க்ரோத்து 2% கிட்டே இருக்கும்னாங்க. இப்போ க்ரோத் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தாலும் ரேட் ஏற்ற முடியாது. ஒரு ஸ்டாக்ஃப்ளேஷனரி பாலிசி வரும், வேறு இன்ஃப்ளேஷனும் ஹை, க்ரோத்தும் இல்லைன்னு. அப்போ ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது. ஏன்னா மானிட்ரி பாலிசி ரியலி இண்டிபெண்ட் கிடையாது. ஓல்கர் மாதிரி ஏற்றினா விழணும். ஆனால் லாஸ்ட் டைம் ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்தபோது ஓல்கர் கூட்டின்னு இருந்தாங்க. அவர் ரேட்டை 20% வரைக்கும் ஏற்றினார், கோல்டு விழுந்தது. கெவின் மார்ஷால் கோல்டை ஏற்ற முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற முடியாதுன்னு ஒரு பெட்டு கட்டி கோல்டை ஏற்றிட்டாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது அங்கேயும் இங்கேயும் சுற்றி இன்டர்நேஷ்னல் லெவல் எடுக்கிற ஒரு டெசிஷன் நம்ம லாக்கரில் வச்சுருக்கிற கோல்டில் பெரிய லெவலில் இது வருது சார். இப்போ இந்த கோல்டு இந்த டைமில் வாங்கலாமா? நீங்கள் டிசம்பர் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஈவன் நோ நான் சொல்கிறேன், அவன் நியாயமாக பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா கோல்டு விழும். பட் இப்போ 4000-3600 விழும். இது அதுக்குள்ளே 4700 போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினான்னா 4342க்கு வரும். இல்லைன்னா 4000லேருந்து 3700 சொன்னீங்களா? 4000லேருந்து 3600 வரும்னு 3600. இப்போ 4700 வரைக்கும் போயிடுச்சு. சப்போஸ் இது இங்கேயே ஹோல்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 4600லேயே ஹோல்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 வாட்டி ரேட் ஏற்றினா கூட இட் வில் கம் டு 4142, நாட் டு 36.
பட் இங்கே ஸ்டெபிளைஸ் ஆகுதா இல்லையான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மறுபடியும் ஒரு ஃப்ளோர் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு கோல்டுக்கு. $4,000 ஒரு ஒரு ஃப்ளோராக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்து இப்போ 15,000 கிட்ட வந்துடுச்சு. இன்னும் ஆல் டைம் ஹை வரல. பட் லாஸ்ட் டைம் 5,800 போட்டு 16,000 இருந்தது. 16 அந்த இந்த வாட்டி 5,800 போச்சுன்னா இங்கேருந்து 30% ஹையரு. ஸோ 4,500 5,000 ரூபாய் ஏறி 20,000க்கு போயிடும். இதுக்கு 2 காரணம். ஒன்று 8 மணிக்கு ஒரு வர ஒருத்தர் அவர் கொடுத்த 1,000 ரூபாய் கிஃப்ட் செக்கு. ரெண்டாவது நம்மளோட ரூபாவோட மதிப்பு கீழே விழுது. கோல்டுக்கு எது நல்லதோ அது ரூபாய்க்கு நல்லது இல்லை. $50 பில்லியன் உள்ளே வந்தப்புறம் கூட உங்களோட ரூபாய் ரேட்டு பெருசாக ஏறலை. அது காஸ் ஆஃப் கிரேட் கன்சர்ன். ஓகே சார், ஃபைன். கோல்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது வந்து இந்த ஈரான் யூஎஸ் வார் என்னதான் சார் நடக்குது? இப்போ ஈரான் வந்து சரி வேண்டாம், சண்டை வேண்டாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவேங்கிறான், ஈரான் என்ன வேணால் பண்ணுவேங்கிறான். அதனால டெட்லாக் கண்டினியூஸு. கச்சா எண்ணெய் விலை வந்து $95 இருக்கும். இதனால் இந்தியாவில் விலைவாசி ஏறும். அதில் வேறு நம்ம என்ன பண்ணோம், புத்திசாலியாக நிதின் கட்கரி பையன் பாவம்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் சர்க்கரையிலேருந்து சர்க்கரையை விட்டு எத்தனால் எடுத்து நீ சர்க்கரை விலை $67 கிலோ மெட்ராஸில். தீபாவளி வரப்போகுது, சர்க்கரை விலை $67 கிலோ. சார் இப்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் சார். அதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பாசிவ் இன்கம்ங்கிறது டிவிடெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பாசிவ் இன்கம். டிவிடெண்ட்டை பெருசாக பாசிவ் இன்கம்லாம் வராது. பாசிவ் இன்கம் ஒன்று தான் பாண்டு தான் சார். டிவிடெண்ட்டும் ஒரு பாசிவ் இன்கம் நீங்கள் முன்னாடி அது வந்து ஐடிசி வந்து 155 வாங்கினான்னா அது $17 கொடுத்தா 10% பாசிவ் இன்கம் ஒன்ஸ் இயர். உனக்கு ஒன்ஸ் மந்த் போகணும். ஒன்ஸ் இயர் வரச்செல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டாக் வந்தால் என்ன பாசிவ் இன்கம்? ஓகே. இப்போ எனக்கு சந்தேகம் என்னென்னா, எனக்கு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா செலவு. இப்போ டிவிடெண்ட் வந்து அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு 12 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வரணும் அப்படின்னா உன்ட்ட $4 கோடி ஸ்டாக் இருக்கும். அந்த நம்பர் தான் கேட்க வந்தேன். $4 கோடி ஸ்டாக் மினிமம் 4 கோடி இருக்கும். இருந்ததுன்னா எனக்கு வந்து 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு. அந்த 4 கோடியை நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். இன்றைக்கி வாங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, ஐடிசி இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா, ஐடிசி அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க், பப்ளிக் செக்டர் தண்டம். பட் ஐடிசியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4 கோடி, ஐடிசி இல்லைன்னா 5 கோடி 6 கோடி. நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். வேதாந்தா அவங்க வந்து டிவிடெண்ட் இல்லை, நான் சொல்லிடுறேன், பேர் மட்டும் சொல்லிடுறேன். வேணாம், அது வேணாம், அது சரி சார். டிசிஎஸ் ஒரு வருஷத்துக்கு $110 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. புக் எவ்வளோ? புக் ஈல்டு சொல்ல இப்போ 3% 4%. ஆமாம், அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 2200னா 5%. 5% ஈல்டுனா உனக்கு 4 கோடினா உனக்கு 12 லட்சம் போகணும். 5% 3 கோடி போகும், 2.5 கோடி போகும். சார் ஹீரோ மோட்டோ கார்ப் சார், அது வந்து $185 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த ஷேர் ஒரு $6,000 இருக்குது. அப்போ வேஸ்ட் இல்லை. 2% 2% இல்லை. நீ இப்போ உனக்கு 12 லட்சம் போகணும்னா 3-4% டிவிடெண்ட் ஈல்டு இருக்கிறதா பார்க்கணும். ஓகே, 3-4% 4% டிவிடெண்ட் ஈல்டு இருக்கணும். அது வேதாந்தா மாதிரி இல்லாட்டா பப்ளிக் செக்டர் கம்பெனி மாதிரி இருக்க முடியாது. வேதாந்தா வந்து கடன் வாங்கியே க்ளோஸ் ஆகிற கம்பெனி. இன்னொன்று பப்ளிக் செக்டர் கம்பெனி உருப்படாது. ஐடிசி, டிசிஎஸ், ஹீரோ மோட்டோ கார்ப் இது மட்டும்லாம் போயிடுச்சு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அவங்க வந்து $60 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க சார். இப்போ டிவிடெண்ட் ஈல்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நீ இப்போ $60 எவ்வளோ $1000 இருந்தால் வேஸ்ட் இல்லை. அந்த ஆமாம். ஸோ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி 3.5 to 4.5 இருக்கணும். அது மாதிரி கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணாலும் $4 கோடி என் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அப்போ தான் வரும். அப்போ என்னோட அடுத்த கேள்வி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்ச்லேயே நான் வாங்கி எப்போ $4 கோடி போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் இப்போ பாதி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 3 வருஷமாக ஒன்றுமே இல்லை. நீ கரெக்டாக அதை பெருசாக்குவா, நீங்கள் பொத்துன்னு விழுந்துடும். ஏன்னா அமெரிக்காலேயே எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் மார்க்கெட் இஸ் ஓவர் வேல்யூட். ஸோ தி பெஸ்ட் திங் டு டூ டுடே, ஹர்டில் ரேட் ஒன்று இருக்குது ரைட்டா. அமெரிக்கன் ஈல்டே 5% இருக்குது 30 இயர்ஸுக்கு. ஃபார் 30 இயர்ஸ் அமெரிக்கா இஸ் வில்லிங் டு கிவ் மீ 5% இன் டாலர்ஸ். ஆமாம் ரைட்டா. தே ஆர் வில்லிங் டு கிவ் மீ 5% இன் டாலர்ஸ். ரைட். ஸோ மை ஈக்விட்டி ரிஸ்க்கு ஐ ஷுட் மேக் 8% இன் டாலர்ஸ். 5.3% கொடுக்குறோம். ஆமாம். ஸோ 8.5% இன் டாலர்ஸ் இஸ் இம்பாசிபிள். 8% டாலர்லெஸ் டீல்டு வருது இம்பாசிபிள். இங்கே நல்ல பாண்டுங்கிறது 8%லேருந்து 10%க்கு வரும். 9% டெஃபினட்டாக ஆவரேஜாக எடுக்க முடியும்.
எனக்கு 12% நீ வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து 10 வருஷத்துக்கு எனக்கு கொடுத்துட்டோம் ஆல்ரெடி கன்ஃபர்ம்டு. 12% வர்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்கு 12% ரிட்டர்ன் கொடுக்கறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட். நல்ல ஸ்டாக்கே 12%. நீங்கள் சொல்கிறது சிஏஜிஆர் 12% கொடுக்கறது வெரி டிஃபிகல்ட். என்ன பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? நாமினல் growth 7%, நீ 7-8%. இஃப் யூஆர் லக்கி யூ வில் கெட் 8.5 to 9. உன் நிஃப்டி 3 வருஷமாக என்னையா கொடுத்துருக்கு? ஒன்றும் ஜீரோ தானே சார். நிஃப்டி மட்டுமா சார்? எல்லா ஸ்டாக்கும் அப்படி நிறைய ஸ்டாக் நான் அதையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். எத்தனை ஸ்டாக் வந்து 3 வருஷமா 6 வருஷமா நோ ரிட்டர்ன்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு. அதான் சொன்னேன். அதனால தான் சொல்கிறேன் உனக்கு நீ இதே பாண்டில் போட்டிருந்தேன்னா 30% வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு இருப்பேன். ஓகே சார். இப்போ நீங்கள் பாண்டில் போடுறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எனக்கு இங்கே சந்தேகம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி ஒரு 4, சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 4, ஐடிஎஃப்சி ஒரு 2, இந்த மாதிரிலாம் நான் வாங்கி டிவிடெண்ட்டு ரெகுலர் இன்கம்னா டிவிடெண்ட் ஈடு 3.5-4% பார்த்தேன்னா 4 கோடி வேணும். அதான் இப்படி நான் வந்து ஸ்கேட்டர்டாக வச்சுருக்கிறதுக்கு 10 கம்பெனியை ஸ்கேட்டர்டாக வச்சுருக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு 7-8 கம்பெனி மட்டும் டீப்பராக நிறையா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுன்னா எனக்கு டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ஜாஸ்தி இல்லை சார். டிவிடெண்ட் டிபெண்டிங் ஆன் தி ஈல்டு. டிசிஎஸ் ஐடிசி கன்சிடர் பண்ணால் இட்ஸ் அ குட் டீல். உனக்கு நெஞ்சில் தைரியம் இருந்தால் 2 கோடி டிசிஎஸ் 2 கோடி ஐடிசி கன்சிடர் பண்ணால் டெஃபினட்டாக ஈல்டு வரும். ஓகே. நீங்கள் பாட்டுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு வராதிங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த டிவிடெண்ட் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, டிவிடெண்ட்டை நம்பி இருக்கலாமா, அது ஒரு பேசிவ் இன்கமாக எடுத்துக்கலாமாங்கிறது தான் இது கேட்குறேன். பேசிவ் இன்கம்னா பாண்டு மேலே தான் எடுக்க முடியும். சார் என்ன சார் உங்கள் ஸ்டாண்டை மாற்றிட்டீங்க? என் ஸ்டாண்ட் எப்போதுமே அதுதான். பாண்டு தான் மெயின். See, if you want growth, you go to equity. I want return, I have to go to, that is, I want fixed return. அப்படின்னா நான் பாண்டு. ஐ வாண்ட் ஒன்லி க்ரோத்னா ஐ ஹவ் டு கோ டு ஸ்டாக். நீ க்ரோத்துக்கும் வாங்கி ஐஸ்கிரீமும் சாப்பிட முடியாது. இப்போ நான் 35 ரூபாயில் இது வாங்கினேன். இது கர்நாடகா பேங்க்கு. அவன் 5 ரூபா கொடுத்தாலே எனக்கு 10% ரிட்டர்னு. தட்ஸ் ஓகே, தட்ஸ் லக். இப்போ நான் 35 ரூபாய்க்கு டாடா மோட்டர் வாங்கினேன், ரைட்டா? அவன் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஹை ஈல்டு. ஓகே சார், எனக்கு புரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து டிவிடெண்ட்டுங்கிறது எப்பயுமே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு என்னோட கேஸ்லேயே வந்து ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஐடிஎஃப்சின்னு பிரிஞ்சிருந்தப்போ ஐடிஎஃப்சி ஒரு ஷேருக்கு ₹1 டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ₹1 வந்தது, ஐடிஎஃப்சி கொடுக்கல. இன்னைக்கு இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் டிவிடெண்ட்டே வரல. வராது, அவனுக்கு க்ரோத்துக்கே கேபிட்டல் வேணும்ல. பட் ஐடிஎஃப்சி பேரண்ட் கம்பெனி தனியாக இருந்தப்போ டிவிடெண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ஃபைன் சார். ஸோ டிவிடெண்ட்டில் இது ஒரு பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது சார். அப்புறம் இந்த வாரம் வந்து நாட்கோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 57% விழுந்திருக்கு. பஸ் அவன் சொல்லிட்டான் 750 crores தான் இந்த வருஷம் டோட்டல் ப்ராஃபிட்னு. அதில் ஒரு போர்ஷன் இந்த வருஷம் வந்திருக்குது. நீ அதை அப்போ அடிக்காமல் இப்போ அடித்தேன்னா அது உன் தப்பு. அவன் க்ளீனாக சொல்லிட்டான், ரெவல் மைண்டில் அவன் வந்து இட் வில் டேக் 2 years to fill up that hole. ஸோ ரெவல் பிட்டோட லாஸ் வந்து உனக்கு காட்டுறது பேசிக்லி லாஸ் ஆஃப் ரெவல்மெண்ட் தான் அது. அண்ட் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் கம்பெனி பிரிக்கிறது வந்து ஏப்ரலுக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. அண்ட் டாடா மோட்டார்ஸோட பிஇ பார்த்தீங்கன்னா 4xல இருக்குது சார். 4ல் இருக்குது டாடா மோட்டார்ஸ் பிவி. என்ன டாடா மோட்டார்ஸ்? பேசஞ்சர் வெஹிக்கிள் கன்சிடர் பண்ணு. இல்லை சார், எனக்கு என்ன புரியலன்னா, இருக்கிறதுலையே இந்தியன் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஸ்டாக் மாதிரி தெரியும். ஏன்னா ஜேஎல்ஆர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஜேஎல்ஆர் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா இது ஒரே ஏறிடும். ஓகே. ஏன்னா 4PEல ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்றது நீ 4 வாட்டி செக் பண்ணிக்கோ, நான் பார்க்கல. 4PE தான் கண்ண முன்னின்னு கன்சிடர் பண்ணுவேன். இல்லை, இந்த ஸ்பிளிட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கான பிஇ வந்து 4ல் இருக்குது சார். அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் நீங்கள் சொல்லும்போது பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் வாங்குங்களா? அதான் அதுக்காக நான் இதை கேட்டேன். பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லாஸ்ட் 1 monthல 2 மாதத்தில் 22% ஏறி. ரைட் சார். ஸோ இந்த கேள்விகள் தான். அதை தாண்டி எனக்கு இன்னொரு செட் ஆஃப் கம்பெனிஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் 3 yearsஸாக ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு நீங்கள் பல இடத்துல சொன்னீங்க அப்படிங்கிறத நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய பேர் அதை பற்றி கேள்வியும் கேட்குறாங்க. நம்ம ஸ்டாக்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு தான் அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்குறேன் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.